ஓம் நம சிவாய. பஞ்சபூதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட நீ இந்த உலகத்தின் சாபத்தை நீக்குவாய், சாவையும் தடுப்பாய், சிவத்தை காண்பாய். ஓம் நம சிவாய. திரு நாகர்கோவில் நாகராஜா கோவில் பக்தருடைய பாசத்தில் பேசுகிறேன் சிவமாக. சிவமாக என்னுடைய பிறவி பலன் என்னன்னா எல்லாருடைய கர்மாவை முடித்து உண்மை நிலையை எடுத்து உரைப்பது. ஏன்னா இந்த உடலில் உயிர் இருந்தால் சிவம், உயிரற்றா அது சாபம். அதுக்கு உண்மை நிலை என்னன்னா, நாகராஜருடைய கருவறையில் பிறந்து ஒரு தேங்காவும் மீன் எப்படி எல்லாருக்கும் சொந்தமோ என்னுடைய பிறப்பு இறப்பு எல்லாருக்கும் சொந்தம். அப்போ எனக்கு கிடைக்கிற வெற்றி என்னுடையது கிடையாது. உண்மையாக இருந்தாலும் நிஜமாக இருந்தாலும் அது உங்களுடையது. அதில் எனக்கு கடவுள் தந்த காட்சி என்னன்னா, இந்த மக்கள் வந்து பில்லி சூனிய ஏவல் கட்டுகளாலையும் நோய் நொடினாலையும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி இறைவன் ஒருவனை கோட்பாடை கேட்டு இஸ்லாம் மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் கொடுத்து அதுக்குள்ளேயும் என்னை வெளியாக்கி என்ன இந்த உலகத்துக்கு எல்லார் மூலமாகவும் சாட்சியாக்கி கொண்டு வந்தாங்க. எப்படி சிவனோட அருளை பெற்றதால் உனக்கு மரணம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்ததுனால ஞானஸ்தானம் எடுத்ததுனால கிறிஸ்தவர்களால் ஒன்று அழிக்க முடியாது. ஈமான் அதாவது களிமா சொல்லி எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்ததுனால அவங்களாலையும் ஒன்றால் மரணத்துக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஓம் நம சிவாயோட பொருளை எனக்கு தந்தாங்க. ஓம் நம சிவாயோட பொருள் என்னன்னா, என்ற பொருளுக்கு அம்மா. ஒரு தாய் குழந்தைய பெற்று பால் ஊட்டுவது போல் இந்த பூமியில் நீ பாசத்தை வச்சா பாசத்தை எடுக்கிற, விஷத்தை வச்சா விஷத்தை எடுக்கிற. அப்போ உன் உள்ளத்துல உள்ள விஷமும் விரோதமும் உன்னைதான் பகையாளியாக்குதே தவிர உலகத்தார அல்ல. அதோடைய பொருள் என்னன்னா, என்ற பொருளுக்கு அம்மா பூமா தேவி, அகம்பாவம் கொண்ட அரக்கனை அழிப்பவள். ஏன்னா விஷத்தை தான் மண்ணை போட்டு மூடுவாங்க. பண்ணி பீத்திங்குதுன்னு மனுஷன் பீத்திங்கலை. சரியா? பண்ணி பீத்திங்குதுன்னு மனுஷன் பீத்திங்கலை. அப்போது விஷத்தை தான் மண்ணை போட்டு மூடுவாங்க. என்ற பொருளுக்கு அம்மா பூமாதேவி, அகம்பாவம் கொண்ட அரக்கனை அழிப்பவள். நாமம் உச்சரித்தாலும் தீய குணங்களை விட்டு வெளியவா. சிவையா எதுவாக ஆசைப்படுகிறாயோ அதுபடி வழி காணிக்கிறேன். அப்போ நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உனக்கு வழி காணிக்கிறது போல் ஒருத்தரை ஏமாளியாக பார்த்தா உன் உள்ளம் உன்னை ஏமாத்துது. ஒருவரை காப்பாற்றணும்னு நினச்சா அந்த உலகமே உன்னை காப்பாற்றுது. இதுதான் சிவனோட அருள். என்றும் உலகத்தாரின் அன்பில் சிரஞ்சீவியாக விண்மீன். ஓம் நம சிவாய என்றால் நீ சாக மாட்டாய், சாபம் தீர்த்து எழுவாய் சிவமாக. ஓம் நம சிவாய.